என்னம்மா ஆர்த்தி, நம்ம ஹோட்டல் தாபா செட்டப்பை மாத்திட்டாங்க. வெளியில விறகு அடுப்புலாம் போட்டு விறகு அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேஸ் இல்ல அப்புறம் ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு டின்னர் வெளில சாப்பிடலான்னு வந்தோம். எனக்கு பூரி மாதிரி சாப்பிடணும் போல இருக்கு. பூரிக்கு ஆனால் உருளைக்கிழங்கு வேண்டாம், எனக்கு சன்னா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவர் வந்தோடனே கேட்க போறாங்க, பூரிக்கு சன்னா இருக்கா, என்ன தருவீங்கன்னு. சன்னா இருந்தாலும் பூரி, அப்படி இல்லைன்னா என்னோட யூஸ்வல் தான், தோசை சாம்பார் சட்னி. நானும் அதே தான், தோசை தான். பார்ப்போம், வரட்டும். அவரு ஆர்த்தி கேட்ட பூரியை கழிச்சிச்சு, எனக்கு தோசை சொல்லியிருக்கேன், வரட்டும். என்ன ஜோ, நிறைய ஹோட்டல்ஸ்ல 25% மெனு வந்து தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 75% வந்து கட் டவுன் பண்ணிட்டாங்களாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்ல இடம் இருக்குல்ல, கொஞ்சம் இவங்களுக்குலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எல்லாம் இடம் இருக்கு. ஸோ இவங்க விறகு வச்சு சமைச்சு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பரோட்டா கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இங்க பரோட்டா இருக்கு, தோசை இருக்கு, பூரி, சோளா பூரி இருக்கு. ஸோ ஹாப்பியா இருக்கு, எனக்கு அதை பார்த்தோன்னு ஒரே குஷி ஆயிடுச்சு. சரி வரட்டும், நான் கேட்ட மாதிரி சோளா பூரிக்கு சோளா தான் வைக்கிறாங்களாம், கிழங்கு இல்லையா. ஸோ பார்ப்போம். அத்தி, என்னம்மா உனக்கு ஹோட்டலை மாத்திட்டாங்க, இந்த செட்டப் பிடிச்சிருக்குதா, தாபா செட்டப் பிடிச்சிருக்குதா? அது ஆக்சுவலா ஹைவேஸ்ல வந்து பஸ்ல எல்லாம் டிராவல் பண்றச்ச ஒரு கடையில நிப்பாட்டுவான், ஓகேவா. அந்த ஃபீல் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க அப்படிதான் இருக்கும், அப்படியே எல்லாம் கல்லுல சுட்டு தருவாங்க, அப்படியே மண்ணா இருக்கும், அங்கங்க தரை இருக்கும், அதே செட்டப் தான் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எப்படி சொல்றது, ஆடம்பரமா இல்லாம அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆடம்பரமா டைல்ஸ் எல்லாம் போட்டாங்க, சுத்தி செவரெல்லாம் டைல்ஸ் போட்டாங்க, ஸோ மெனுவை ஏற்றாம இருந்தாங்கன்னா ஓகே தான். கடை இம்ப்ரூவ் ஆகிறதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. அந்த மெனுவும் ரேட் எல்லாம் அதிகப்படுத்தாம இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். என் பூரி சோளா வந்துருச்சு, அஜுக்கு தோசை, சாம்பார், குருமா, ஒயிட் சட்னி, ரெட் சட்னி. நம்ம ஆர்த்தி, 2 வாட்டர் பாட்டிலுக்கு நடுவில் எதையோ ஒளிச்சு வச்சிருக்கிற. நீங்கள் பார்க்கக்கூடாது தான் அப்படி வச்ச, பார்த்துட்டிங்களா? இதே வேலையாக போச்சு. நல்லா சாப்பிட வேண்டியது, அப்புறம் சாப்பிட்டு வந்து நெளிய வேண்டியது. நான் எது சாப்பிட்டாலும் ஒன்று சாப்பிட்ணுன்னு நினச்சேன். கடைசியில் டேஸ்ட் நல்லா இருக்குது சொல்லி இன்னொன்று சாப்பிட்டாச்சு. ஒன்று டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சாப்பிட்றேன். இல்லைன்னா இவர் பக்கத்தில் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாருல, அவர் வந்து ஒன்று சாப்பிடுமா, ஒன்று சாப்பிடுவான்னு வேறு. எப்படி பத்தோம்? ஆமா, அந்த பாசத்துல நம்மளும் ஒன்று சாப்பிடுவோம். வீட்டுக்கு வந்து நெளியிற வேலை தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான். என்ன பண்றது. நல்லா இருந்ததுல, நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு. சோளாபுரியெல்லாம் வச்சிருக்க மாட்டான்னு நினைச்சேன், வச்சிருந்தான். ஆக்சுவலாக 1 மாதம் முன்னாடி சாப்பிட்டோம் அந்த கடையில். அதாவது தாய்லாந்து வந்தோடனே நம்ம அங்கே சாப்பிட்டோம் தோசை, அதே டேஸ்ட்டு, நல்லா இருந்தது. எவ்வளோ ரேட்டு நீங்கள் சொல்லவே இல்லை. மாற்றிட்டாங்க, பரவாயில்லதான். ரேட்டு பெருசாக ஏற்றலாமா, தோசை அதே தான் 50 ரூபா. சோளாபுரி நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல. ஒரு சோளாபுரி 100 ரூபா. 2 சோளாபுரி, ஒரு தோசை 250. ஓகே தான், நல்ல டீசெண்டாக. நம்ம வெளியில் அந்த A to B சங்கீதாலாம் சாப்பிட்டா என்ன ரேட்டு, என்ன குவாலிட்டியாக இருக்குமோ அதே குவாலிட்டியில் இருக்கு. ஆமாம். ஸோ அந்த வகையில் ஓகே, ரேட்டும் சீப்பு, வீட்டு பக்கத்துலேயும் இருக்குது. சரி, ஓகே. சிலிண்டருக்கு ஆல்டர்னேட்டிவும் வச்சுருக்கிறாங்க, விறகு அடுப்பில் சமைக்கிறாங்க. ஆமாம். சரி, சாப்பிட்டாச்சு. அடுத்து ஸ்ப்ரைட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ப்ரைட்டை குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி நெளிஞ்சன்னா டைஜஸ்ட் ஆகிடும். அப்புறமா தூங்க வேண்டியது தான். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, குட் நைட்.